அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த பகுதியில் இயேசுவானவருடைய தாய் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிற வார்த்தையை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். கானா ஊரில் இருக்கிறதான ஒரு கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த இடத்துல இயேசுவானவர் சென்றபோது அங்கு கல்யாணத்தில் திராட்சை ரசம் பரிமாறுவது வழக்கம். அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவுபட துவங்கிவிட்டதனால் அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்கிற ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வருகிறது. வந்திருக்கிற விருந்தாளிகள் எல்லாம் சலசலப்புடன் பேசிக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழல், அந்த இக்கட்டான ஒரு சூழலில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில இக்கட்டான சூழல்கள் வரும்போது, சில பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளும்போது, சில குறைவுகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிற ஒரு நிலைமை வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இங்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவானுடைய தாய் மிக அழகான ஒரு காரியத்தை செய்கிறாள் பாருங்கள். இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லி இயேசுவின் இடத்தில் கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ, குழப்பங்கள் வருகிறதோ, வேதனைகள் வருகிறதோ, சோதனைகள் வருகிறதோ, குறைவுகள் வருகிறதோ, பற்றாக்குறை வருகிறதோ, அந்த சமயங்களில் நம்முடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடத்தில் கொண்டு செல்வதை விட இயேசுவின் இடத்தில் கொண்டு செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எந்த குறைகள் ஆனாலும், எந்த கஷ்டங்கள் ஆனாலும் ஆண்டவர் தீர்த்து வைக்க அவர் வல்லமை உள்ளவர். அவரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கான அனைத்து தீர்வும் அவரிடத்தில் இருக்கிறது. உனக்கு வியாதியா, அதற்கான தீர்வு அவரிடத்தில் இருக்கு. உன்னுடைய குடும்ப பிரச்சனையா, தீர்வு அவரிடத்தில் இருக்கிறது. உன்னுடைய பண பிரச்சனையா, அவரிடத்தில் தீர்வு இருக்கிறது. வேலை இல்லையா, அவரிடத்தில் தீர்வு இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் அவரிடத்தில் கொண்டு செல்கிறதில்லை. ஆண்டவர் விரும்புகிறது நம்முடைய சின்ன பிரச்சனையானாலும் பெரிய பிரச்சனையானாலும் அவரிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். இந்த இடத்துல இயேசுவினிடத்தில் கொண்டு செல்கிறார்கள். கொண்டு சென்றவுடன் அவருடைய தாய் இன்னும் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல நாம் வாசித்தோம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவரிடத்தில் நாம் நம்முடைய பிரச்சனைகளை எடுத்து சென்று அவரிடத்தில் சொல்வது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லிவிட்டு நாம் செய்கிறதையே தான் திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பிரச்சனைகளை அவரிடத்தில் சொல்லிவிட வேண்டும். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அவர் சொல்லுகிறாரோ அந்த தீர்வின்படி அவருடைய வார்த்தையை நாம் ஒபே பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்முடைய யோசனைகளை நாம் செயல்படுத்தக்கூடாது, நம்முடைய ஈகோ பிரச்சனைகளை நாம் செயல்படுத்தக்கூடாது, நம்முடைய பெருமைகளை நாம் செயல்படுத்தக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இதை செய்யும் பொழுது திராட்சை ரசம் குறைவுபட்டாலும் ஆண்டவர் அற்புத விதமாக அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்து அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க வண்ணம் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உன்னுடைய பிரச்சனையை மாற்றுவார், உன்னுடைய ஃபினான்ஷியல் நிலைமையை மாற்றுவார், உன்னுடைய வியாதியின் நிலைமையை ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவரிடத்தில் கொண்டு சென்று அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.